அப்படி சொல்றீங்க சார். காலையில தரிசனி குற்றவாளிக்குங்க சார். குற்றவாளிக்கு ஒரு சரி, இப்போ வந்துட்டு விஷயம்னா நான் தரிசனி வாங்கிடுறேன். நான் சொல்றது கேளுங்க. தரிசனி வாங்கிடுறேன், அடக்கம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க குற்றவாளி நீங்க கண்டுக்க மாட்டீங்க. நீங்க உங்க நான் 7 மணிக்கு கொடுக்கறது. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ஏரியா அவ்வளவு சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியுது. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரியுது. அப்பவே நீங்க வந்துட்டு அந்த செக்யூரிட்டி அங்க கொடுக்காம இப்ப மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தங்காட்டி நீங்க வந்துட்டு செக்யூர் பண்றேன்னு சொல்றீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதே நீங்க பதில் நீங்க சொல்ல மாட்டீங்கிறதுல என்ன சார் எங்களுக்கு விஷயம்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சார், சென்சிட்டிவான ஏரியா. அப்ப நீங்க தொகுதி எம்எல்ஏ வந்தா ஃபோர்ஸ் இறக்கி இருக்கணும் சார், செக்யூர் பண்ணிருக்கணும். இப்ப நீங்க வந்துட்டு கேக்குறது எல்லாமே கரெக்ட். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த கொஸ்டின் எங்கேயுமே வரல. ஏன்னா அந்த கொலை ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் அந்த சேர்ந்தவர் வந்து மனு கொடுத்துருக்காரு கோலத்தமூர் சொல்லி, யாருமே கேட்கல. நான் இப்ப 15 நாள் தான் வந்தேன். எனக்கு இப்ப தகவல் சொன்னா ஈயோ வர சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு நான் வந்து நில்லு, நான் வந்து அது என்ன பண்ணணுமோ நான் பண்ண சொல்றேன். ஏஎஸ் பாஸ் பண்ணி அது செவுத்த கட்டு இல்லைன்னா கம்பி வேலையை போடுன்னு சொல்லியிருக்கேன். இது நான் இன்னைக்கு நான் எடுத்த நடவடிக்கை. கடந்த இத்தனை வருஷம் எடுக்கலங்க. வந்த உடனே உங்களுக்கு நீங்க தொகுதிக்கு இந்த எம்எல்ஏவா வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியும். அப்ப வந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வேலையை தானே சார் பாத்துருக்கணும். இப்போ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தொகுதி பிரச்சனை நீங்க பேசாதீங்க. தொகுதி பிரச்சனை புரிஞ்சுங்களா? எதுவுமே இல்ல. நாங்க பண்றோம் சார். இப்ப என்னன்னா சார், பையன் இது அதாவது நீங்க காலையில கேட்கிற அந்த 7 மணிக்கு நான் வந்து எல்லாம் சொல்லிடுறேன். அக்யூஸ்ட் அவனுக்கு என்ன பண்ண போறாங்க அது எல்லாமே சொல்றேன். இந்த கண்ணு முன்னாடி தான் பண்ணுவாங்க சார். எப்படி டைம்லாம் கிடையாது சார். இது சவுதி அது அப்படி இல்ல சார். பொண்ணு எடுத்து போய் அடக்கம் பண்ணிடுவேன். அவனை அப்படியே என்ஜாயா விட்டுருவீங்க. இதே மாதிரி உதாரணமே நாங்க சொல்றேன் சார். இதுக்கு ஒரு உதாரணமே சொல்றேன் சார். இந்த ஊருக்கு கொலை ஆகிருக்குல்ல சார். சொல்ல முடியாது சார். இந்த ஒரு கேஸுக்கு நான் கேரண்டி அப்படி சொல்லுங்க சார். தூத்துக்குடி கொலை வழக்கு இருக்குல்ல சார். அவங்க இன்னைக்கு பிரஸ் மீட்டவே மிரட்டிட்டு தான் சார் போனாங்க. தூத்துக்குடி கொலை வழக்கு குற்றவாளி இருக்கான்ல, இன்னைக்கு வரைக்கும் அவன் பிரஸ்ஸவே மிரட்டிட்டு தானே போனான். வீடியோ எடுத்தீங்கன்னா உனக்கு கொண்டுருவேன்னு சொல்லி. அப்ப அதெல்லாம் இல்ல சார். சார் அங்க நடந்து இங்க எல்லாமே குழந்தைங்க தானே சார். எல்லாமே குழந்தைங்க தானே சார். அதெல்லாம் பேசணும், நம்ம நிறைய பேச வேண்டியது சார். இந்த போலீஸை நான் நம்புறேன், இந்த சூழல் போலீஸ் ஸ்டேஷன் நம்புறேன், இந்த எஸ்பியை நம்புறேன், இந்த டிஎஸ்பி நான் நம்புறேன். அதுக்குண்டான நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? அதுக்குண்டான நான் சொல்றேன் சார். எங்க சைடுல இருந்து அக்யூஸ்ட் ரிமைண்ட் பண்ணாம நாங்க பாப்பாவை வாங்க மாட்டோம் சார். சாதா காலையில 7 மணிக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க சார். நீங்க அது இருந்தாலும் 10 எங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குங்களா? நீங்க அதை வந்து நீங்க கன்ஃபார்ம் நம்பலாம். நான் 7 மணிக்கு அது என்ன எல்லா விவரத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது எல்லா விவரத்தையும் நான் காலையில சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து 10-11 7 மணிக்குள்ள கைது செய்யப்படுவார்னு சொல்றீங்களா? ஆல்ரெடி அக்யூஸ் ஃபைன் பண்ணிட்டாங்க. ஆனா உங்க ஃபேஸ்ல ரிவீல் பண்ணுவீங்களா சார்? இது பண்ணிட்டாங்க. ரிவீல் பண்ணுவீங்களா சார்? அது எப்படி நான் சொல்றேன்? போலீஸ் நடைமுறை ஒன்று. அதுக்கு நான் உள்ள போக முடியாது. இல்ல சார், அக்யூஸ்ட் ஃபைன் அது பண்ணாங்க. நான் சொல்றேன். நீங்க கூட்டிட்டு வந்து அட்வொகேட்னாலே அது முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். போலீஸோட நடைமுறை நான் தலையிட முடியாது. போலீஸ் எப்படி பவர்ஸ் பண்ண முடியுமா? இவனுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு உண்டான இன்ஃப்ளூயன்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல என்ன மாற்றம் இல்லை. புரிஞ்சுங்களா? ஏன்னா அக்யூஸ்ட் ஃபைன் பண்ணி செக்யூர் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு காலையில என்ன சார் டீடைல்ஸ் சொல்றீங்கன்னா ஆல்ரெடி அக்யூஸ்ட் சோ நாளைக்கு என்ன டீடைல்ஸ் சொன்னா அதான் சார் காலையில சொல்லிருக்காங்க. அந்த டைம் நான் கொடுக்கல சார். வந்து எதையுமே நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். நடந்து முடிந்த வேலைக்கு அடுத்தது நீங்க நாங்க வந்து இருங்க, நாங்க பொறுப்புங்க. அடுத்தது அவனை அக்யூஸ் என்ன பண்ணும்போது என்னோட எனக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா அது முடிஞ்சு சார். ஒரே விஷயம் சார், அப்படியெல்லாம் விட முடியாது சார். இங்க பாருங்க, அக்யூஸ் அப்படியெல்லாம் நீங்க விட்டு போக முடியாது சார். பாருங்க, அப்படி விட்டு போக முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இது வந்து என்னோட தொகுதியில நான் வந்ததுக்கு அப்புறமா இது நடந்திருக்கு. என்னோட கவனம் முழுக்க இதுல இருக்கும். நீங்களே இது வந்து பாராட்டுற அளவுக்கு நான் பண்ணித்தரேன். புரிஞ்சுங்களா? நீங்க வந்து இது மாதிரி பண்ணிருக்கீங்க. இன்னொரு நடக்காத நீதிக்காக பண்ணி கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னு பேசுங்க. எல்லாத்தையும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத சார். இனிமேல் நீங்க தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது சார். நான் இங்க பாருங்க, இது மாதிரி இன்னொரு சம்பவம் இங்க நடக்காத அளவுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அவனுக்கு இருக்கு. நம்புங்க. மணி 12 7 மணி நேரம் தான் இருக்கு. சரிங்களா? 7 மணிக்கு என்னன்னு
பார்த்து பொறுமை எல்லாமே சொல்றேங்கிறாங்க. 7 மணி நேரம் தான் பொறுக்க போறோம், வேற இதுல ஒண்ணுமே இல்ல. சரிங்களா, வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, வந்து நின்ட்டாங்க. 7 மணிக்கு அபிஷியலா என்னென்ன பண்ண போறோம் A to Z ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கேட்க வேண்டியதே இல்ல. 7 மணிக்கு நானும் இங்க இருப்பேன், இவரு இருப்பாரு, என்னன்னு அவங்க கிட்ட கிளியரா கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா, இழப்பு நம்ம செய்ய முடியாது, புரிஞ்சுங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இழப்பு வந்து எங்களுக்கு சேர்ந்தது தான். நீங்க போங்க, நடவடிக்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அவர் ஒன்றும் மாட்டாங்க. ஆனா இந்த இது இன்னொரு தடவை நடக்கவே கூடாதுங்க சார். கடைசி எங்க குழந்தையா இருக்கணும், கடைசி எங்க குழந்தையா இருக்கணும். உங்க குழந்தை இல்லைன்னா என்னோட குழந்தை இருந்த மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கு ஆகக்கூடாது. அது மாதிரி பனிஷ்மெண்ட். சரிங்களா, அதைத்தான் காலையில 7 மணிக்கு சொல்லுங்க சார், நாங்க வெயிட் பண்றோம் சார். நீங்க போய் வெளியில சொல்லுங்க.